கார்ன்வாலிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து சரியான குடும்பத்தில் பிறந்தவர். வந்து நாட்டுப்பற்று மிக்கவர். அது கடமைகள் வந்து அச்சமின்றி செய்வார். கடமையும் தியாகமும் உள்ளவர். வந்து தீப்போட வளர்ச்சி வந்து பயப்படும் நிலைமைக்கு சென்றாலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா துணிச்சலுடன் வந்து எதிர்கொண்டார் கார்ன்வாலிஸ். இவர் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ தலைமை திறமையை வந்து ஏற்படுத்தினார். திப்புவை அழிக்காமலே இவரோட இராணுவ தலைமை திறமையை வந்து வெளிப்படுத்தினார். இவர் வந்து தற்கால இந்திய ஆட்சி பணியின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். கார்ன்வாலிஸ் வந்து தலைமை ஆளுநர், இராணுவ தலைமை தளபதி, நாட்டின் நிர்வாகி போன்ற பல பதவிகளை வகித்தார். வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக, நீதித்துறை, நிர்வாகத்துறை போன்ற சாதனைகள் படைத்திருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா நிலவரி திட்டம், நிலையான நிலவரி திட்டம் வந்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து நீதித்துறையிலும் காவல்துறையிலும் வந்து பல சீரமைப்பில் கொண்டு வந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கும் மைசூர் அரசாங்கம் திப்பு சுல்தானுக்கும் இடையே வந்து உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1792. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்வாலிஸ் பிரபு வந்து டைடா கொள்கை அல்லது சுற்றிவேலி கொள்கை சொல்லிட்டு அதை வெளியிட்டார். டைடா கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா கார்ன்வாலிஸ் வந்து வெல்லஸ்லி பிரபு கொண்டு வந்து துணைப்படை திட்டத்துக்கு பதிலாக இந்த டைடா கொள்கையை வந்து கொண்டு வந்தார். வெல்லஸ்லி தான் துணைப்பட திட்டம் கொண்டு வந்தார். துணைப்பட திட்டம்னா வலிமையான அரசுகளை கொடுப்பதற்கு பதிலாக என்ன பண்ணுச்சுன்னா செயல்திறனற்ற அரசர்களை வந்து உற்சாகப்படுத்துவதாக அந்த திட்டம் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாருன்னா கார்ன்வாலிஸ் வந்து டைடா கொள்கையை வந்து கொண்டு வந்தார். டைடா கொள்கை வந்து முக்கிய விளைவுகள் பார்த்திங்கன்னா கார்ன்வாலிஸ் இந்த திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா மராத்தியனோட மோதல் போக்கை அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக 4 வழிகளை தீட்டினார். சமரசம் செய்து கொண்டார். நெக்ஸ்ட் ஹோல் கார்டனை சமரசம் செய்து கொண்டார். 4 வழிகள் இருக்குது.